எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அடி என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு எல்லாமே அன்பிளான் தான். ஆக்சுவலி vlog அன்பிளான்டு, நம்ம இப்போ கிளம்புறது அன்பிளான்டு. எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நான் சொன்னா நான் சொல்ல எப்படி கண்டுபிடிச்சா எப்படி? ஓகே, ஆக்சுவலி என்னன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். மேபி அதை வச்சுதான் இவ கெஸ் பண்ணிருக்கா. சரி, எப்படியோ ஒன்று கெஸ் பண்ணிட்டா. ஓகேங்களா, அப்போ உனக்கு 100 பாயிண்ட்ஸ் டின்ட்டுமா. ஒரு 3 o'clock டின்ட்டுவை பிக் பண்ண கிளம்பணும் வீட்டுல இருந்து. ஒரு 2:50க்கு திடீர்னு பிளான் பண்ணிட்டு, சரி ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து இப்போ டின்ட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் வந்து டேஸ் மாத்திட்டாங்க. ஸோ சாட்டர்டே வந்து அவனுக்கு டான்ஸ், ஆமா, அதனால சாட்டர்டே நாளைக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வீட்லயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு தோணல காட்டுங்க. இது வந்து இன்னைக்கு தோணல, இந்த நமக்கு வந்து ஒரு 3 days முன்னாடி தோணுச்சு. இதுக்கு ரீசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் பாய் கறிக்கடை. ஆமா, அந்த ஷாப்போட ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதாவது எப்பவுமே இர்ஃபான் வீடியோ வந்து நமக்கு டெம்ப்டிங்கா இருக்கும்ல சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதுல இருந்து எப்பவுமே இந்த கடைக்கு போகலாம் அந்த கடைக்கு போகலாம், ஏன்னா இர்ஃபான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பா. இந்த இது வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு கேட்டா அன்னைக்கு போக முடியல, அன்னைக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருந்துச்சு. சரி, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒன்று ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் போகலான்னு. மேடம் ஃப்ரைடே பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 2:50 வரைக்கும் அப்படியே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு, அப்படியே சோம்பேறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போயிடலாம் வா, டக்குன்னு போயிடலாம், டக்குன்னு ரெடி ஆகி ஓடி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பாஸ்தா தான், ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண, அதுவே லஞ்சுக்கும் ஓட்டிட்டோம். இப்போ டின்னருக்கு வந்து எதுவுமே இல்லை. மீன் குழம்புலாம் இருக்கு, நேற்றுக்கு வச்சது, சாப்பாடு எதுவும் இல்லை. சரி, அப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இர்ஃபானோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆக்கும். ஒரு சிலதெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்போம். ஓகேவா, அப்படி நாங்க வந்து ஒரு 2-3 கடைக்கு போயிருப்போம். எனக்கு தெரிஞ்சு 2-3 இல்ல, அதுக்கும் மேலே போயிருப்போம். ஒரு 5 போயிருப்போம் எனக்கு தெரிஞ்சு, 5. ஓகேவா, அதுல வந்து சாம்கோ ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சாம்கோ, அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு ஷாப் ஞாபகம் இருக்கு, பாலா நீனால ஒரு அவார்ட் முடிச்சுட்டு அப்படியே போனோம். அப்புறம் இந்த தள்ளுவண்டி கடை ஒன்னு ரெண்டு போயிருக்கோம். அப்புறம் இது ஸோ எதுவுமே வந்து நாங்க போன கடை எதுவுமே எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே வந்து அந்த சாப்பாட்டை வந்து ரசிச்சு அதோட ரிவ்யூ சொல்றதுதான். அது பக்காவா இருக்கும். அவங்க சொல்றத பார்த்தாலே நமக்கு இங்க எச்சு ஊறிட்டே தான் வீடியோ பார்ப்போம். ஸோ அப்படி இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்துச்சு. சரியா, நான் போயிட்டு நம்ம என்ன சாப்பிடுறோம் அது நிஜமாவே நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பட் இன்னொன்னு என்னன்னா, டைம் இப்பதான் 3:30 ஆகுது. சோ ரொம்ப சீக்கிரம் டைரக்டா அந்த ஷாப் போக முடியாது. சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு டி நகர் தானே ரிலாக்ஸ்டா போயிட்டு ரிலாக்ஸா டிராஃபிக்ல நான் வண்டி ஓட்ட, இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில உட்காந்துருக்கேன். அப்படிதானே? ஆமா, இந்த வண்டி கூட ஓட்டிடலாம். இந்த குட்டி கையை மாட்டிக்கிட்டோம். கையை மாட்டிட்டானா? யாரா மாட்டிட்டா? நீ தான் மாட்டிட்டியா? சிரிக்கிறான் சிக்கு சிரிக்கிறான். சிக்குமா, நீ கரெக்டா சொன்னா அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன், கிஃப்ட். ஓகே, ராம் 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 ஷேடோ ரியா ரியா சுனி ரியான் ரியா ரியா ஜெரி ஜெரி குடியா டின்டு ரியா அக்காவா ரியா ஃபர்ஸ்ட் ரியானுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. இப்ப அவ வந்ததுனாலயா என்னன்னு தெரியல. இல்ல ரெண்டுமே, ஆனா ரியான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பட் அவனுக்கு தெரிஞ்சது. நான் வெயில் அடிக்குதா மழை பெய்தா காருக்குள்ள ஏன் கேப் சொல்லிடு. குளிக்கல, அதுக்கு 2:50 அந்த டைம் போய் குளிச்சுட்டு டின்டு பிக் பண்ண போவேன். திடீர்னு வந்து சொல்லிட்டு காரை வந்து கிளீன் பண்ணோம், அவனை ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால
அந்த பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்துட்டு நான் காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? சோ நான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தந்தையின் சாக்ரிஃபைஸ் இது. குளிக்காம போற இப்ப அந்த கடையில இருக்கவங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகும். சரி, அதுக்கே தொப்பி போட்டிருக்க. தொப்பி போட்டா முடி வந்து குடுப்பியா? நல்ல வாயிலேயே வடை சுடுவா. எப்படி குடுப்ப பாப்போம். ஓ ஹார்ட்டா. அப்ப நீ என்ன அவங்க எல்லாரையும் லவ் பண்றியா? லவ் யூ சொல்லிடப்போ. அது ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, குளிக்கலன்னு சொன்னா முடி அப்படியே ஒரு மாதிரி கம்பி மாதிரி ஆயிட்டு நம்ம சொட்ட தலையை வந்து மறைக்க முடியாது. சோ அதனால நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? நானு சொல்யூஷன் என்ன, டிராப் மாதிரி போட்டு ட்ரை ஷாம்பூன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம குளிக்கல இல்ல குளிச்சா டெய்லி தலை குளிக்க முடியாது. சில டைம் அந்த எண்ணெய் இது இருக்கும், திடீர்னு நம்ம இருக்கும் ட்ரை ஷாம்பூ போட்டா ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். போட்டா நல்ல புஃப்னு இருக்குமா? இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இது நீ போட்டுருக்கே. ஏன்னா நீ குளிக்கல தானே? நாளா காலையில என்ன வந்து குளிக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் காலையில எந்திரிச்சதுமே நான் பண்ற வேலை பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறது தான். கரெக்ட். பின் தான். ஆமாவா இல்லையா? உண்மையை ஒத்துக்கோ. நான் ஜிம்முக்கு கூட குளிச்சிட்டு தான் போவேன். பிரதீபாவே போயிட்டு வந்துட்டு குளிப்பியா? குளிப்பேனே. தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும் தான் குளிப்பேன். உண்மையை சொல்லு. ஜிம்முக்கு போயிட்டு வந்து குளிப்பியா இல்லையா? குளிப்பேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. டிண்டு நீ சொல்லு. அம்மா வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து குளிப்பாளா? குளிப்பேன். ரெண்டு பேரும் போய் சொல்றீங்க, அசிங்கமா மாட்டிப்பீங்க. குளிப்பேன். அதனால வேற சாமி கண்ணை குத்திரும். அப்புறம் இங்க பாரு, அது எப்படி நான் போய் சொல்றேன்னு வைக்கலாம். குழந்தை எப்படி போய் சொல்லலாம்? அப்ப நீ குளிப்ப. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். தலைக்கு ஏன் சிரிக்கிற ஒரு மாதிரி? தலை குளிக்கிற அன்னைக்கு குளிக்க மாட்டா. தலை குளிக்கிற அன்னைக்கு குளிக்க மாட்டா. அப்படினா ஒரு நாள் இது ரொம்ப அவசியம் நினைப்பாங்க அவங்க. அப்படினா ஒரு நாள் கூட குளிக்க மாட்டேன்னு சொல்ல வரா. சரி, எல்லாம் இந்த உலகத்திலேயே ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. எப்ப பாரு குளிச்சிட்டே இருக்கிற கேட்டகரியும் இருப்பாங்க, குளிக்காம இருக்கிற கேட்டகரியும் இருப்பாங்க. சோ நம்ம மக்கள்ல ஒருத்தங்க தானே, பிரச்சனை இல்லை. அதனால முடிச்சுக்கலாம். பின்னாடி 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 உட்காரனா உட்கார மாட்டேங்கிறான். அக்கா கூட உட்காந்துட்டு விளையாடிட்டு வானா. பின்னாடி உட்காரனா உட்கார மாட்டேங்கிறான். பின்னாடி உட்காரனா உட்கார மாட்டேங்கிறான். சிரிக்கிறான். பின்னாடி உட்காரனா உட்கார மாட்டேங்கிறான். அக்கா கூட உட்காந்துட்டு வாடானா. நானா பின்னாடி உட்காரனா உட்கார மாட்டேங்கிறான். எல்லாமே ஃபினிஷ்ட். சிக்கு காலைல என்ன சாப்பிட்ட? தோசையா பாஸ்தாவா? பாஸ்தாவா? நீ என்ன சாப்பிட்டுட்டாங்க? நல்லா இருந்துச்சா? என்னெல்லாம் சாப்பிட்ட சொல்லு. லஞ்ச் ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு என்ன சாப்பிட்ட? பன்னீர். சுனி பாருங்க, அங்கே மேலே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். நான் அந்த சைட் போனேன் பார்க் பண்ணலான்ட்டு. பார்க்கிங் இடமே இல்லை. சரி சுற்றிட்டு திருப்பி இங்கேயே வந்துட்டேன். கீழே எடுத்து வந்துருச்சு. அந்த மேலே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணுறான் எனக்கு தான் நினைக்கிறேன். இந்த கால் வருது. கால் பண்ணி கீழே வான்னா கீழெல்லாம் வர முடியாது. அவங்க செட்டில் ஆகிட்டாங்களாம். நான் இங்கே கீழே இருக்கணுமா, அவங்களே வாங்கினதெல்லாம் சாப்பிட்ருவாங்களாம். சரி, அது மேலே சூப்பராக இருக்குது அந்த ஸ்பாட்டு. கமான் கமான், சீக்கிரம் வாங்க. அடி வாங்குவேன். அவங்க வந்து ஜாலியாக மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஆர்டர் பண்ணிட்டாங்க போல. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்க்கிங் எப்போ பார்த்தாலும் இது ஒரு தொல்லையாக இருக்குது. வாட் இஸ் திஸ் மேன்? ஸோ ஆப்போசிட்டில் வெளியில் எங்கேயுமே விடலாம் முடியல. எந்த ஷாப் போனாலும் அந்த ஷாப்புக்கு போகிறதா இருந்தால் ஆப்வியஸாக விடுவாங்க நம்மளை. ஸோ அதனால் தொத்தி வச்சுட்டாங்க. திருப்பி சுற்றிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டேன். என்ன திவாகர் மாதிரி பண்ணிட்டு இருக்கா சார்? இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேனே. ஒரு ஏக்கமாக இருக்கும். மேலே அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு. இன்னைக்கு அட்லீஸ்ட் அவங்களோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. பர்கர் இது வருது. குட்மா குட்மா. இதை கட் பண்ணி கூட அவனுக்கு கட் கட் எங்க இருக்கு கட் பண்றதுக்கு? அதுலதான். இருடா. நமக்கு வந்து இஞ்சி டீ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இஞ்சி டீ இப்போ நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபன் பண்ணீங்களா? ஆனா என்னன்னா நான் கேட்டேன் மேலே போயிட்டு வரட்டா மம்மின்னு. சிக்குவும் குதிச்சு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மேலே போக சொன்னான். மேலே ஏறது ஈஸியாக தான் இருந்துச்சு. கீழே இறங்கி பார்த்தா, அதாவது கீழே போக மேலே இருந்து பார்த்தா பயமா இருக்கு. சிக்கு வர அதை பார்த்துட்டு என்னைய கட்டி பிடிச்சிட்டான். பயத்துலையா? பாருங்க, பார்க்கிங் இல்லாததுனால நம்மளால ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடவே முடியல. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அங்க உட்கார்ந்தேன். ஆனா ராம் இல்லாம என்னால சுத்தமா முடியல. ஆமா, வீடியோ எடுத்து பார்த்தாங்க. அவங்க கூட பார்த்தாங்க எல்லாருமே. ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே இருந்த. ஒரு வாய் கூட சாப்பிடல. நான் அப்படியே சரி போயிடலாம். என்னது அது? நீ ஏதோ சாப்பிட்டு? என்ன அது? சாப்பிடல, நான் வாங்கி வாயில ஒட்டிக்கிச்சா அது? ஓ, உள்ள வச்சுட்டு அப்புறம் மாடு மாதிரி லாஸ்டா சாப்பிடுவியா? இல்ல,
ஷிக்கு ஃபோர்ஸ் பண்ணான் அம்மா சாப்பிடு அதனால ஒரு 2 வாய் அவனுக்காக சாப்பிட்டேன். பட் வந்துட்டேன் நான். இதோ உங்களுக்காக அப்படி மீம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிக்குக்காக. பைக்ல வந்தா மேபி பார்க்கிங் இருக்கும், கார்ல வந்தா கஷ்டம். இரு தரேன். நம்ம வந்து டி நகர் வந்தாச்சு. ஆனா டைம் பாத்தீங்கன்னா 5:15 தான். 5:15 கூட ஆகல, 5 தான். இது கொஞ்சம் ஃபாஸ்ட், அதனால நம்ம சாப்பிட போல. கரெக்டா நாங்க அப்படியே ரவுண்ட் அடிக்க போறோம். எங்க பார்க்கிங் கிடைக்குதோ அப்படியே நிப்பாட்டிட்டு. ஆமா, பாண்டி பஜார்ல. ஆனா நான் சென்னை என்னடி தங்கம் என்ன அம்மாவா இது? ஓ நான் தெரியறேன், நான் அம்மாவா? ஆக்சுவலி என்னன்னா நான் சென்னையிலேயே தான் பிறந்து வளர்ந்தது. ஆனா நான் 10th படிக்கிற வரைக்குமே எனக்கு டி நகர்னு அதாவது டி நகர் வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எங்களை வந்து கூப்பிட்டு வந்ததே கிடையாது. எங்க பர்த்டேக்கு எப்படின்னா அப்பாவா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நாங்க அதை போட்டுப்போம். இதுதான் வேணும் அதுதான் வேணும், நாங்க போய் செலக்ட் பண்ணது கூட கிடையாது. அப்புறம் 10thல தான் ஒரு முறை என்னோட அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. கேளு, நான் சொல்ற கதை கேளு. அப்புறம் அப்ப கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, இது மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர் இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுக்கும் அப்பா வந்து டி நகர் ஸ்டேஷன்ல எல்லாம் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் கேட்டு அடம் பிடிச்சு அதுக்கப்புறமா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க எங்களை. என்ன நிக்க வச்சிருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க பார்க்கிங்க்கு. எவ்வளவு கடை இருக்கு பாருங்களேன். ஆனா இது சூப்பர் ரோடு ராம், இறங்கி அப்படியே நடந்தோம்னா நிறைய கடை இருக்கு. இதான் பாண்டி பஜார். அப்படியா? இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம்லாம் போட்டாங்களே. மினிசோ இருக்கு, இன்ஸ்டோர் இருக்கு. சேவர்ஸ் இந்தியா ஓகே அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து விஷுவலி சேலஞ்ச்ட் பீப்புள் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு குழந்தைக்கு இவ்வளோ, 2 குழந்தைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அவங்க வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அது எங்க அது பார்த்தோம், டிமார்ட்ல ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு வந்து அந்த NICUல இருந்து இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைங்களை பார்த்துப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி அதாவது வசதி இல்லாத குழந்தைங்க, அது மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் நம்ம போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மந்த்லி சேவிங் மாதிரி தான் மந்த்லி இன்னொருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அது. ஸோ அது மாதிரி இது இருந்துச்சுன்னா செக் பண்ணி போடலாம், நல்ல விஷயம் தானே. ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணுவோம், பட் அது கரெக்டான பீப்புளுக்கு போய் சேருதான்னு தெரியாது. இது மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து எல்லா நமக்கு அந்த டீட்டெயில்ஸும் அனுப்பி அந்த ரெசிப்ட் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ நமக்கு தெரியும் கரெக்டான ஒரு பர்சனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க தங்கம் போலாமா? வாங்க அம்மா கை பிடிச்சிக்கோ. நீங்கள் வரும்போதே டிம்பு மினிசோ பார்த்துட்டா, எப்படியாவது உள்ளே போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஆனால் ராம் வந்து வேண்டவே வேண்டாம், எத்தனை முறை தான் மினிசோ போவோம், ப்ளஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் மினிசோ பார்த்து போர் அடிச்சிருக்கா, அத்தனை முறை வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் டிண்டு ஷாப் பண்ணுறாலோ இல்லையோ, இங்கே எனக்கும் கோம் வேணும், எனக்கு கீ செயின் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு போட்டு கொடுக்கறதா டேடிடா நம்மள வரக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஆனா உள்ள வந்து அவருக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் கீ செயின் சொன்னாரு. ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேஷனரி செக்ஷன் அட்ராக்ட் ஆகுது. டிண்டு வந்தானா அவ்வளவுதான். ஒரு சோப் பாக்ஸ் வாங்கிருக்கோம், சோப்பு டப்பா அப்படி சொல்லு. ரொம்ப பண்றோமோ இல்லையோ 2 குட்டீஸும் நல்லா பண்றாங்க. அவன் என்னென்னமோ எல்லாம் 2 தான் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுட்டு இருக்கான். நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கடைசியா இது 2 இருக்கு. அவ ஒருத்தி வந்தா இதை வந்து போட்டுட்டு கேஷுவலா போறாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது அவன் போட்டிருக்கான்னு. என்னோட வேலை அதோட பிளேஸ்ல மாட்டுறது. என்னது இது? யாருக்கு? அம்மாக்கு வேண்டாம். இது அங்கேயே வச்சிரு, அம்மாக்கு வேண்டாம். சரி, அவ்வளோ டீசெண்டா உனக்காக ஷாப் பண்ணி எடுத்து வந்திருக்கான் அவன். யாருக்கு அது சிக்கோ? அம்மாக்கு. உனக்கு தான் வாங்கிருக்கான், அவன் கிஃப்ட் பண்றான் அவனுக்கு. அப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ப நம்ம மக்கள் நடக்கிறதுக்குமே நிறைய ஸ்பேஷியஸா இருக்கு, ஜாலியா நடந்துட்டு போகலாம். அண்ட் இன்னைக்கு கூட்டம் இல்லை, வீக் டேங்கிறதுனால மேபி சாட்டர்டே சண்டே கூட்டமா இருக்கும். இது
என்ன கடை நல்லா இருக்கே ட்ரெஸ் எல்லாம். ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லை இங்கேருந்து ஏசி காற்று வருதுன்னு நிற்கிறியா? ஏய், இங்கேருந்து ஏசி காற்று வந்து பயங்கரமாக ப்ளோ ஆகுது, அதனால் நிற்கிறாங்க. என்ன கடை இது? கைராசியா. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் திருப்பியும் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகிறோம். எதுக்காக போகிறோம்? இன்ஸ்டோர் போக. இன்ஸ்டோரில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்களா? எதுக்கு போகிறீங்க? நான் ஷாப்பிங் பண்ண தான் வரேன். அப்படிங்களா? வாங்க வாங்க. டிண்டு வைக்கல, நீ இந்த கேள்வி டிண்டு கிட்ட கேட்டிருக்கோம். டிண்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுமா? வழி இல்லை ஸோ எங்களுக்கு. எங்கே போகிறதுன்னு தெரில. பெரிய கடையாக ஒன்று பார்த்து போகலாம் அப்படின்னு இன்ஸ்டோர் போகிறோம். இல்லை வெளியில வந்தா என்ன ஒரு குஷி தெரியுமா? என்ன ஆனா நீ. ஆமா. சிக்குமா அனிமல்ஸ் பாரு, அங்க பாரு அனிமல்ஸ் பாரு. அவன் ஏதாவது கேட்க டைனோசர்லாம் இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு. டைனோசர், டைனோசர். அவன் முகத்தை பார்த்துருக்குறவே நீனு. என்னது அது? இங்க பாரு, ஹார்ஸ் இருக்கு. என்னது அது? எங்க இருக்கு? ஹார்ஸ். சிக்கு எங்க போற டைகர்? டைகர், லயன், சீட்டா, ஒயிட் சீட்டா. மேல நிறைய டாய்ஸ் இருக்காமே. எப்படி போனோம்? வெளியில் வந்தால் தான் வால் அவுத்து விட்டு விளையாடுறதுலாம். வீட்ல இருந்தா நை 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 நை. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. திரும்ப ரியால சிக்கு ரியாலா இருக்கு பாரு. கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க. கொடுத்துருங்க கொடுத்துருங்க. அப்படியே வெளியில எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஸ்டார்ட்டுங்க. பாப்பாக்கு கடிச்சிரும், பாப்பாவை கடிச்சிரும் கடிச்சிரும். அப்புறம் பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், எங்க வைக்கிறது? சினி இங்கே வா. கரெக்டாக இருக்கா? காட்ட இது எவ்வளவு சொன்னீங்க? இது எவ்வளவு சொன்னீங்க? நல்லா இருக்குல்ல? ஆம்ப்ரே கலர்ஸ். ஒருத்தி வந்து வெறித்தனமாக ஷாப்பிங்கில் இறங்கிட்டா, நம்மளை கண்டு கூட மாட்றா. ஒவ்வொரு கலராக இது கொடுங்க அது கொடுங்கன்னு எடுத்துகிட்டு இருக்கா. அப்படிதானே? ஹலோ ஹலோ, நீங்கள் நடத்துங்க. நல்லா இருக்கு தெரியுமா இப்படி ஷாப்பிங் பண்ணி? ஆனா நல்லா இருக்கு. ஸ்கர்ட்லாம் பாருங்க, ஹீல் அண்ட் ஸ்கர்ட் சூப்பரா இருக்கு. சரி, நீ என்ஜாய் பண்ணு. இங்கே பாருங்க, இது ஒரு காரை வச்சு இங்கே விளையாடிட்டு இருக்காரு. சிண்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா? கைனடிக்ஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம, ஓகேவா? இல்லைன்னா அமேசானில் வாங்கிக்கலாம். ஓகே, டீல் போட்டுக்கோ. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், எவ்வளோவுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? 225 225 10 11 12. சரி சரி கொடுத்துருங்க கொடுத்துருங்க. இங்கே வா டிண்டு. கோச்சிக்குது. சொல்லு. 6 ட்ரெஸ் வாங்கினேன், 2200 ஆச்சு. பரவாயில்லையே. என்ன ரேட் வருது? 320 அப்படி வருதா? 350 வருதா? 350. ஆ, பரவாயில்ல. இது சூப்பரா இருந்துச்சு. இந்த கடை பேர் வந்து என்ன சொன்னாங்க? ஸ்டார் வேர்ல்டா, சிட்டி வேர்ல்டா? ஸ்டார் வேர்ல்டா சொன்னாங்க. இங்க பாருங்க,
நல்லா இருக்குல்ல. ஆமா இது வர்த் தான். மேக்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. இங்க வந்து 850. மேக்ஸ்லயும் அதே பிரைஸ் தானே இருக்கும். கொஞ்சம் பார்கெயின் பண்ணிருக்கலாம். ஆமா மேக்ஸ்லயும் இதே பிரைஸ் தான் இருக்கும். ஆமா என்ன குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஹாப்பி. ஆனா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாங்க இங்க தான் நம்ம கடை போட்டிருக்கோம், குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ அங்கேருந்து வருவ உடனே ஸ்ட்ரிங்க் ஆனதும் அங்கேருந்து யாரு நீ? நான் கலர் ஃபேட் ஆச்சு ஷ்ரிங்க் ஆச்சுன்னா வருவேன். ஆனா ஹாப்பி. இந்த மாதிரி இப்படி எல்லாம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? வா அதையும் வாங்கணும் நம்ம. வா வந்துட்டானா? என்ன சொல்லியா மாத்தினா? கவு டாய்ஸ்லாம் டான்ஸ் ஆடுதாமே. ஓகே சரி வாங்க டான்ஸ் பார்ப்போம் போயிட்டு. வா இங்க வாடா இங்க வாடா. வாங்க டாடி கை பிடிச்சுக்கோ. அம்மா எடுத்து தரேன். நெல்லு சிக்குமா அம்மா எடுத்து தரேன். வந்துட்டோம் நம்ம. ஆனா மெயின்லயே தான் இருக்குல்ல. மேப் போட்டோம்னா கூகுள்ல சர்ச் பண்ணாலே மேப் வருது, டிரெக்ஷன்ஸ் வருது. நம்ம அதை கிளிக் பண்ணி வந்தோம்னா கரெக்டா இருக்கு. இர்ஃபான் வீடியோலயே அட்ரஸ் கிளியரா கொடுத்துருந்தாங்க. நம்ம கூகுள்ல போட்டாலும் கிளியரா வந்துருது. அண்ட் அவங்க மெயின்லயே தான் இருக்காங்க. இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. 7 தான். நம்ம டைமும் 7:03 தான் ஆகுது. ஸோ கூட்டம் அவ்வளவா இல்ல. பட் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குமான்னு தெரியல. நம்ம போய் பார்க்கலாம். ஹாப்பி. ஓகே என்ஜாய் பண்ணு. ஒரு கோடி கொடுப்பா. ஒரு கோடியா? வந்தாலே டக்குனு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா சூடு போயிடக்கூடாது. போயிடுமாமே. எனக்கு வந்து சுட சுட சாப்பிடணும் சாப்பாடுனா சீரியஸாவே ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. அண்ட் நீட்டா தான் இருந்துச்சு. எல்லாமே சூடு பண்ணி வேற அந்த தவால போட்டு கொத்தி வேற குடுக்குறாங்க. எவ்வளவு ஆச்சு தெரியுமா? 620 ஆச்சு. ஒரு பாயா வாங்க மட்டன் டைம் சொல்றியா? ஓ பிரைஸ் சொல்றியா? பிரைஸ் சொல்றேன். 620 ஆச்சு. பாயா வாங்கினேன், 6 பரோட்டா வாங்கினேன், 30 இட்லி வாங்கினேன், மட்டன் சுக்கா வாங்கினேன், பொரிச்ச லெக். நான் ஒண்ணுதான் கேட்டேன், ஆனா தெரியாம 2 போட்டாங்க. ஆமா. அண்ட் இட்லி வந்து ஒண்ணுதான் கேட்டேன். இல்ல காசுக்கு தான், சும்மாவா கொடுப்பாங்க. இது இட்லி வந்து டின்ட்டு ஒண்ணுதான் கேட்டா, பட் செட்டா தான் கொடுப்பாங்க போல. ரெண்டா வந்துச்சு. சிக்கு மெதுவா மெதுவா. அக்கா சொல்ற மாதிரியே விளையாடு சரியா? அக்கா எடுத்து தட்டா ஒண்ணா. இட்லி பாரு. 30 இட்லி. எவ்வளோ சாஃப்டா இருக்கு. திண்டு இதை புடிடா. இல்லைங்க சுக்கால முந்திரி எல்லாம் போட்டிருந்தாங்க. வேற லெவல்ல செம்மையா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு பார்க்கல. டேஸ்ட் எப்படி இருக்கு? நாக்கா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது கூட சொல்ல வரல, அந்த அளவுக்கு வேகம். இதான் லெக்கா? ஓகே ஓகே தெரியாதான். அவ்வளோதான் போட்டுருவா இப்போ கீழே எல்லாத்தையும். இல்லை நான் கொஞ்சம் உள்ள தள்ளி இப்படி வைக்கிறேன். நான் வந்து பரோட்டாவும் இது சிக்கன் லெக் இல்லை, லெக் மட்டும் எடுத்துட்டேன். இங்கே வந்து இது இருக்கு, சுக்கா இருக்கு. ஸோ அதுவும் எடுத்துட்டேன். கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்லாம் இன்னைக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணேன். சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. நல்ல சூடாக இருக்குது ஆக்சுவலாக. செம்ம சூடு. இந்த இடத்துல பிடிக்க முடியலனால சிக்குக்கும் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே சாப்பிட்ருக்கேன். சுனி வந்து டின்ட்டுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கான். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக பிளான்லேயே இல்லைல்ல, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புனது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த டி நகரில் அந்த பாண்டி பஸாரில் அப்படியே நடந்தோம் தெரியுமா, அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நிறையா பஸ்ஸு வண்டிலாம் நிறையா போகுது, இருந்தாலும் அந்த பொல்யூஷனே இல்லை. ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் இருக்குது, நமக்கு நடக்கிறதுக்கு அந்த பாத்வே. இதெல்லாம் எத்தனையோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நேராக போய் பார்க்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாங்க இப்போ சாப்பிட்டு முடிக்கலாம்.
அண்ட் இங்க வந்து இன்னும் எதுவும் இருக்கு, மூளை இருக்கு, ஸ்குட் இருக்கு, போட்டி இருக்கு, கறி அந்த கிரேவி ஐட்டம்லயே ஒரு 4-5 வச்சிருக்காங்க. என்னென்னமோ இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எல்லாம் பண்ணுதான் மேடம். ஒட்டியானா இருக்கு அது. ஓகே ஓகே, பாய ஓபன் பண்ணியாச்சு. வந்தான் பாரு வந்தான் பாரு வீராசா. முழு லெக் அழகா வந்து விடுறாங்க. இதுதான் ஒதுக்கதான் முடியல, தெரியுதா? ஓகே, ஐடியா பண்ணி பாருங்க. குழி வெட்டி அது உள்ள இறக்கிட்டான், வாய்க்குள்ளையும் இறக்கிட்டான். சிக்கன் எப்படி சொல்லுவான்? செம்மையா இருக்கும், கிரீமியா இருக்கு. பாயாவும் சூப்பரா வெந்திருக்கு. பாத்தியா? ஓடு கடியா. டாடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாப்பி. எனக்கு இது மாதிரி ஃபுட்டு நல்லா இருந்துட்டாலவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். எங்கேயாவது வெளில போகிறோம், சாப்பிடும்போது ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் வீடியோலயே, இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் அப்படி நான். வெற்றிகரமாக நாங்கள் அவுட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஹாப்பி டேவா சூப்பராக இருந்துச்சுல சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நிறைய நாள் அப்புறமா இப்படி வெளியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த பாண்டி பஜார் அந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறதே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அங்க வாக்கிங் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களா, அவங்களும் அது டெய்லி வரதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன? ஆமா, நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. சரி, ஆக்சுவலி ஷாப்பிங்கும் பெருசா ஒன்றும் பண்ணல. விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருந்தா கூட ஹாப்பியா தான் இருந்திருப்போம். பட் நான் கொஞ்சம் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எப்படியாவது உங்களுக்கு இப்படி டைம் கிடைக்கும் போது ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்லா சொல்கிறேன் இல்லை, நாங்களே வந்து தேக்கடி போயிட்டு வந்துட்டு ஒரு 2 முறை தான் வெளியிலேயே வந்திருப்போம். ஆனால் வரணும்னு நினைப்போம், பட் வேலைன்னு ஓடிட்டே இருப்போம். ஸோ அப்படி ஓடுறதுல இந்த சைட் ஆஃப் த லைஃப் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். அதனால எப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இப்படி வாங்க. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி கமெண்ட்ல கூட நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, சிக்குவை வந்து வெளில கூட்டு போங்க, ஏன்னா அவன் தேக்கடி போனப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் அப்படின்னு. அது உண்மைதான். அவனுக்கு வெளியில வந்து ஆட்டம் பாத்தீங்கல்ல, அவனுக்கு வெளில வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், ஞாபகம் இருக்காரா? ஏன்னா சின்னதுல இருந்தே ஒரு ட்ரிப் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அவன் பேசல அப்படின்லாம் ஒரு டைம் நாங்க கஷ்டப்பட்டோம்ல, உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணோம்ல. அந்த டைம்லாம் வெளியில வரும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏதோ ட்ரை பண்ணுவான். வீட்ல இருந்து ட்ரை பண்றதை விட வெளியில வரும்போது அவன் ரொம்ப ஹாப்பியா அதை ட்ரை பண்ணுவான். அப்பெல்லாம் எங்களுக்கு தோணும், ஸோ வெளில வந்து எக்ஸைட் ஆகி ஏதோ ட்ரை பண்றான் அப்படின்னு. ஸோ அவனுக்கு வெளியில வர்றது ரொம்ப பிடிக்கும் டின்ட்டுவை கம்பேர் பண்ணும்போது. டின்ட்டு எப்படின்னா வந்துட்டு அவளுக்குன்னு 1-2 விஷயங்கள் இருக்கும், அது மட்டும் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நினைச்சிருவா. மற்ற எதுவுமே ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டா. டயர்ட் ஆயிடுவா, கால் வலிக்குது, உட்காரணும் அப்படின்னு சொல்லுவா. இவன் இப்போ வரைக்கும் வேற சைடு பார்க்கலாம். அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, எங்க முடியுதோ அது மாதிரி லைட்டா அப்படியே ஜாலியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நீங்களும் எங்களோட இந்த டிராவல் வந்து நீங்களும் நல்லா அந்த ஒரு ஷாப்பிங் மோட், ஜாலி ஃபன் மோட்ல இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இங்கே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். சொல்லாம விட மாட்டான், அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லி தான். பாய் 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 சொல்லிடு சிக்கு. பாய் டின்ட்டு, பாய் சொல்லுடா. பாய். குட் நைட். குட் நைட். சரி, ஓகே, டாடா. நீங்க சொல்லிடுங்க பாய். மைக்கேல் ஜாக்சனா? டாடா. டாடா. கண்ணு கூசுது. எப்படிதான் இவ்வளவு நேரம் இதை பார்த்து பேசிட்டு இருந்தீங்கோ தெரியல. பயங்கரமா கண்ணு கூசுது. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோல வீட்டுக்குள்ளே பார்ப்போம். ஓகே, பாய்.